திமுகவை நேரடியாக தாக்கி பேசியதற்கு தாவேகா தலைவர் விஜயை வரவேற்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் பாஜக கால் பதித்து வருவதாகவும் கூறினார். இன்னைக்கு அவரோட குற்றங்களை எல்லாம் மறைப்பதற்கு தப்பா கடிதம் எழுதுறார். பிஹெச்டின்னு சொல்றார். பொய் சொல்வதிலையும் தவறுகளை மறைப்பதிலே வேணா தமிழக முதல்வருக்கு பிஹெச்டி கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தியை இம்போஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம், ஹிந்தியை இம்போஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மறுவரையில தமிழகம் பாதிக்கப்படாதுன்னு சொல்றோம், ஆனால் பாதிக்கப்படும்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் தமிழக முதலமைச்சர் தங்கள் குற்றங்களை மறைப்பதற்கு இத்தகைய பொய்களை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்லுவேன். நான் தம்பி விஜயை நான் பாராட்டுறேன். இன்னைக்கு மகளிர் தினத்துக்கு வாழ்த்து சொல்லும்போது நேரடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் எங்களது குறிக்கோளும். நான் இன்னைக்கு காலையிலே சொன்னேன், பெண்களுக்கான பாலியல் பலாத்காரங்கள் அதிகரித்து விட்டது, பெண்களுக்கான குற்றங்கள் அதிகரித்து விட்டது. பெண்கள் தினத்தை உண்மையாக கொண்டாட முடியும் என்றால் 2026 இந்த திராவிட மாடல் அரசு நீக்கப்பட வேண்டும், ஒதுக்கப்பட வேண்டும். அப்பதான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும்.